பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் அற்புதத்தின் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பது, உங்களோட பேசுவது, உங்களோட இணைந்து ஜெபிப்பது எனக்கு அதிக சந்தோஷம். இன்றைக்கி ஒரு நல்ல நாடகத்தை நீங்கள் பார்த்தீங்கல்ல, இது நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி இருக்கிற அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிறைய வீட்டில் இருக்கிற பிரச்சனை இது. என்ன பிரச்சனை? மனைவி சொல்லுவாங்க எனக்கு இதான் பிடிக்கும், கணவர் சொல்லுவாங்க எனக்கு இதான் பிடிக்கும். அதாவது திருமணமாகி ஆரம்ப காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு ஒவ்வொரு விருப்பங்களை அறிந்து வருவதற்கு கொஞ்சம் காலமாகும். திருமணமாகி 10-15 வருஷம் பிறந்த பிறகும் எனக்கு இது பிடிக்கான்னு தெரியல, எனக்கு தான் பிடிக்கும், இது மாதிரி சண்டை போடுற குடும்பங்களும் இருக்கிறாங்க. தயவு செய்து நம்ம புரிந்து கொள்ளணும், ஒரு குடும்பம் என்பது தேவன் நமக்கு அமைத்து கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். நம்ம ஒரு குட்டி மோட்சத்தை குடும்பத்தில் அனுபவிக்கணும். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், இந்த உறவுகள் இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். மனைவியை கண்டடைகிறவன் நன்மை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயையை பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதே மாதிரி தான் கணவன் ஒரு மனைவிக்கு ஒரு பாதுகாப்பாக, தலையாக தேவன் கொடுத்திருக்கிறார். ஒருவருக்கொருவர் உதவியாக, ஆதரவாக, ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு தான் தேவன் குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கிறார். ஆனால் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை? நான் விரும்பினபடி இல்லை, நான் எதிர்பார்த்தபடி இல்லை. தயவு செய்து அறிந்து கொள்ளணும், குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வரும்போது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளணும், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும். அப்போ புரிந்து கொள்வது என்பது எந்த ஒரு மனுஷனிடத்திலேயும் நிறைவும் இருக்கும், குறைவும் இருக்கும். அப்படி எந்த ஒரு மனுஷனிடத்திலேயும் நல்ல சுபாவங்களும் இருக்கும், சில வேண்டாத காரியமும் இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் 100% ஆண்டவர் விரும்புகிற மாதிரி இருக்கீங்களா? நான் இருக்கிறேன்னா அப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவர்கிட்ட போய் நான் 100% நீங்கள் விரும்புகிறபடி நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சிரிப்பார். உங்கள்கிட்ட இருக்கிற குறையெல்லாம் எனக்கு தெரியும் தம்பி அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு மத்தியில் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். நம்மகிட்ட உள்ள நிறைவை தேவன் பார்க்கிறார். சில குறைவுகளை ஆண்டவர் பொறுத்து கொண்டு காலப்போக்கில் சரியாயிரும் அப்படின்னு சரிப்படுத்துகிறார். நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். அதே மாதிரி தான் ஒரு கணவன் மனைவி என்பது, மனைவியை தன்னை மாற்றிக்கொள்ளணும், கணவன் தன்னை மாற்றிக்கொள்ளணும்னு எதிர்பார்க்கக்கூடாது, இருக்கிறபடியே ஏற்றுக்கொள்ளணும். அதான் உண்மையான அன்பு. நிறைய நல்ல குணம் இருக்கும், நிறைய நல்ல யோசிச்சு பாருங்க, கணவர்கிட்ட எவ்வளோ நல்ல சுபாவம், மற்றவங்ககிட்ட இல்லாத எவ்வளோ பெஸ்ட்டான சுபாவம் இருக்குல்ல. அதுக்காக நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணீங்களா? உங்களுடைய மனைவி யோசிச்சு பாருங்களேன், மற்றவங்ககிட்ட இல்லாத நல்ல குணமெல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. ஒரு சில குறைபாடு இருக்கும், அது எல்லாத்துக்கிட்டையும் இருக்கக்கூடியது. முதலாவது, நல்ல சுபாவம் குணங்களுக்காக நீங்கள் தேவனை துதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மற்ற எல்லாம் சரியாகிவிடும். இப்போது சாப்பாடு காரியத்தில் எனக்கு இந்த குழம்பு தான் பிடிக்கும், எனக்கு அது பிடிக்காது, எனக்கு இப்படிலாம் வெளியே சுத்தரி பிடிக்காதுன்னா அது ஒரு பாவம் கிடையாது. முதல்ல அதை உணர்ந்து கொள்ளணும். இட் இஸ் நாட் எ சின், அது ஒரு பாவம் அல்ல. நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளணும், அவ்வளோதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், அவ்வளோதான். அதனால் சாப்பாடு விஷயம், ஒரு சில பழக்க வழக்கங்கள், நான் இப்படி தான் வளர்ந்தேன், எங்கள் அம்மா இப்படி தான் வளர்த்தாங்க, எங்கள் வீட்டில் இது மட்டும் தான் இருந்தேன், அதெல்லாம் பேசி வீண் விதண்டாவாதம் பண்ணி உங்கள் சமாதானத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடாது. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் சில காரியம். அதுக்கு என்ன பண்ணணும்? 103ஆம் சங்கீதத்தில் நல்ல ஒரு வசனம் சொல்லியிருக்கிறாங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் என்னென்ன நன்மை செய்தார், உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்தார், உன் நோய்களையெல்லாம் குணமாக்கினார், உன்னை நன்மையினால் முடிசூட்டினார். இப்படி நிறைய அனுபவம் சொல்லியிருக்குல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் குறையே இல்லையா? உங்கள்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் குறையே இல்லையா? சில குறை இருக்குதில்ல, ஆண்டவர் இன்னும் தராத சில நன்மையெல்லாம் இருக்குதில்ல. முதல்ல தந்திருக்கிறதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிங்க. நீங்கள் என்னைக்காவது ஆண்டவரே எனக்கு தந்த நல்ல மனைவிக்காக ஸ்தோத்திரம், என் மனைவிக்கிட்ட இருக்க இந்தந்த நல்ல சுபாவங்களுக்காக ஸ்தோத்திரம்னு துதிச்சிருக்கிறீங்களா? இந்த குறை மட்டும்தானே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. முதல்ல நல்ல குணங்களுக்காக தேவனை துதிங்க, இது தன்னால் மாறிடும். நீங்கள் என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல கணவருக்காக ஸ்தோத்திரம், அவர்கிட்ட இந்த நல்ல சுபாவம்லாம் இருக்குது, ஜெபிக்கிறாங்க, கொஞ்சம் சாந்தமாக இருக்காங்க, பொறுமையாக இருக்கிறாங்க, அவங்க மதுபானம் குடிக்கிறதில்ல, தவறான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, நல்ல கணவரை தந்திருக்கீங்க, ஸ்தோத்திர ஆண்டவர்னு சொல்லியிருக்கீங்களா?
இது 2 பேருமே செய்யணும். முதலாவது அவங்களுடைய கணவருக்குள்ள, அவங்களுடைய மனைவிக்குள்ள இருக்கிற நல்ல நல்ல சுபாவங்கள். எத்தனையோ பேர்கிட்ட அது இல்லை. ஆனால் இந்த மாதிரி சுபாவங்கள், நல்ல குணங்கள், அதுக்காக ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. 1, 2 சில காரியங்கள் உங்களுக்கு மாறுபட்ட கருத்துகள் அது இருக்கும். உடன்படாத காரியம் தன்னால் போயிடும். அது பாவமான ஒரு காரியமே இல்லை, சிம்பிள் காரியம்தான். இப்போ கணவர் மதுபானம் குடிக்கிறாரு, மற்ற பெண்களோட தொடர்பு வச்சுருக்காருன்னா சீரியஸ் பிரச்சனை. நீங்கள் ரொம்ப ஜெபிக்கணும், அதுக்கேற்றபடி நடந்து சரிப்படுத்தணும். எனக்கு இந்த குழம்பு தான் பிடிக்கும்ன்றாரு, இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம், இன்றைக்கி ஈவினிங் பிள்ளைகளோடு போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கி நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், கணவனும் விட்டு கொடுக்கணும். நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு விருப்பம் தான் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதனால தான் வசனம் என்ன சொல்லுது, மனைவி புருஷனுக்கு சொந்தம், புருஷன் மனைவிக்கு சொந்தம். 2 பேருமே விட்டு கொடுத்து வாழணும் என்பதை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் முதல்ல ஜெபத்தில் எந்த காரியத்திலையும் தனியாக நீங்கள் ஜெபிக்கும்போது நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த துணைக்காக அவங்களுக்குள்ளே காணப்படுகிற நல்ல சுபாவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2வது, உங்களுக்கு பிடிக்காத சில காரியம்லாம் இருக்குதுன்னா எங்களுக்குள்ள ஒரு மனம் தாங்க ஆண்டவரே, நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒரு மனமாய் வாழ கிருபை தான் ஜெபிச்சு பாருங்கள், இதெல்லாம் மாறிடும். இந்த கடினமான வார்த்தைகள் இருக்காது, கோபமான வார்த்தைகள் இருக்காது. சரிங்க, நான் இன்றைக்கி அதை வச்சுட்டேன், நான் நாளைக்கு நான் உங்களுக்கு பிரியமான குழம்பு வச்சு தரேன், அவ்வளோதான் முடிஞ்சது, பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு இதான் பிடிக்கும், நான் இப்படி தான் வைப்பேன் அப்படின்னு வார்த்தையை விடாதபடி, சரி நான் மறந்துட்டேன் வச்சுட்டேன், உங்களுக்கு இது பிடிக்கான்னு தெரியா வச்சுட்டேன், நாளைக்கு நான் வச்சு கொடுத்துட்றேங்க, சாரிங்கன்னா முடிஞ்சு போச்சு பிரச்சனை. சரிங்க, வெளியே போகணுமா, சரி எனக்கு இங்கே வேலை இருக்குது, பையனுக்கு இதெல்லாம் இருக்குது, சரி நான் வரேன் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மணி நேரம் கணவருக்காக விட்டு கொடுத்து போகும்போது குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வரும்ல. அதையே நீங்கள் இழக்கணும். நீங்கள் யோசித்து பாருங்கள், சிம்பிளான ஒரு காரியம். நான் பிடிச்சபடியில் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு தான் அப்படின்னு இல்லாதபடி விட்டு கொடுப்பார். குடும்பம்னு வரும்போது கணவனும் விட்டு கொடுக்கணும், மனைவியும் விட்டு கொடுக்கணும். சிலர் சொல்லுவாங்க, மனைவி தான் கீழ்ப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கார், வசனத்தில் சொல்லியிருக்குது பாரு, மோகன்லாசன் அதான் சொல்லிக்கிட்டே இருக்கா, அதனால் கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படி. அப்படி கிடையாது. அடிமையெல்லாம் கீழ்ப்படியெல்லாம் வைக்க முடியாது. சட்டம் போட்டு கீழ்ப்படி வைக்க முடியுமா? என்ன கவர்மெண்ட்டை நடத்துகிறீங்க? குடும்பம். அப்போது அவங்க மனைவி கீழ்ப்படினா நீங்கள் என்ன பண்ணணும், மனைவி நேசிக்கணும். அது வசனம் இருக்குது. நீங்கள் நேசிக்க நேசிக்க மனைவி கீழ்ப்படி ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மனைவி கீழ்ப்படிய புருஷன் நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 2மே இணைந்தது, ஒன்று பிரிக்க முடியாது. நீங்களும் ரூல் பேச முடியாது, அவங்களும் ரூல் பேச முடியாது. குடும்பம் என்பது அந்த ரூலில் இல்லை, அன்பில் கட்டப்படுவது. என் மனைவியை நான் நேசிக்கிறேன், அதனால நான் விட்டு கொடுக்குறேன். என் கணவரை நான் நேசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த கணவர், அதனால் என் விருப்பத்தை நான் விட்டு கொடுக்குறேன். அதான் வாழ்க்கை, அதான் குடும்பம். அப்படி தான் ஆண்டவர் நம்ம அமைச்சு தந்திருக்கார். ஆண்டவரே பாருங்களேன், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இப்படி தான் இருந்தால் யாராவது அவர் கூட வாழ முடியுமா, நடக்க முடியுமா? அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சு நம்முடைய நிறைவுகளுக்காக சந்தோஷப்பட்டு குறைவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டி காண்பித்து சரிப்படுத்துகிறார். ஜெபிக்க சரியாயிரும். நான்லாம் யோசித்து பார்த்தா, ஊழியத்துக்கு ஆரம்ப நாட்களில் இன்றைக்கி உள்ளது யோசித்து பார்த்தா அப்போ மெச்சூரிட்டி கிடையாது. ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம், நான் எவ்வளோ முட்டாள்தனமாக செஞ்சுருக்கிறேன். நான் இப்போ நினச்சி பார்த்து வெட்கப்படுறேன். ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல, நான் எவ்வளோ முட்டாள்தனமாலாம் நடந்திருக்கேன் ஆண்டவரே, நீங்கள் எப்படி அதெல்லாம் பொறுத்து கொண்டீங்க? ஆண்டவர் சொல்லுவார், இதானே புதுசு, காலப்போகல சரியாயின்னு எனக்கு தெரியும். நம்மளை பொறுத்து கொண்ட ஒரு ஆண்டவர், நம்முடைய குறைவுகள்லேருந்து தெரிந்தும் கூட அதையெல்லாம் பொறுத்து கொண்டு சரியாயிரம் காலப்போக்கில் அப்படின்னு செபிக்க வசனத்தை வாசிக்க கொஞ்சம் கொஞ்சமாக சரிப்படுத்தி தான் இந்த ஒரு மெச்சூரிட்டிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். நானே அந்த ஆரம்ப காலத்தில் செய்கிற காரியம் எனக்கே அது வெட்கமாக இருக்கும், எனக்கே தவறாக தெரியும். தேவன் எப்படி இதெல்லாம் பொறுத்து கொண்டார், அன்றைக்கி எனக்கு அது சரியாக தெரிந்தார். அது ஆரம்பம் தெரியும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைகளை பிரவேசிக்கும் போது சிலருக்கு அப்படி தெரியும். கொஞ்ச காலம் நீங்கள் நல்ல நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் சரிப்படுத்தி தருவார். ஆனால் அதற்கு இந்த வேத வசனத்தின்படி ஸ்தோத்திரிக்க பழகுங்க. நல்ல காரியத்துக்கு முதல்ல துதிக்க பழகுங்க. யாரிடத்துல உடனே குறை கண்டுபிடிக்கணும்னு நினைக்காருங்க. அவங்கள்ட்ட என்ன நிறைவு இருக்கிறதுன்னு பார்த்து அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் துதிக்க இந்த குறைவெல்லாம் சரியாகிறது நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே பிள்ளைகள் கூட சில சமயம் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பாருங்கள், உங்கள் பிள்ளைகிட்ட சில நிறைய நல்ல குணங்கள்லாம் இருக்கும். முதல்ல அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இது மறைய ஆரம்பிக்கும். அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே முதலாவது ஆண்டவரை எல்லாவற்றிற்கும் துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். சரியா? இப்போ ஆண்டவரை துதிக்கிறேன். உங்கள் கணவருக்காக நீங்கள் துதிக்கணும், உங்கள் மனைவிக்காக நீங்கள் துதிக்கணும், உங்கள் பேரண்ட்ஸுக்காக நீங்கள் துதிக்கணும்.
நல்லதெல்லாம் நினைச்சு துதிக்க ஆரம்பிங்க. இது ஆவியானவர் சரிப்படுத்துவதை பார்ப்பீங்க. சரியா? ஜெபிக்கலாமா? ஸ்தோத்தரிக்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய தவறுகளை மன்னிச்சிருங்க. நான் விட்டு கொடுக்காம பேசின கடினமான வார்த்தைகள் என் கணவரை காயப்படுத்தி விட்டது, என் மனைவியை காயப்படுத்தி விட்டது, என்னை மன்னியும். ஆண்டவர், இப்போ நான் என் மனைவிட்ட காணப்படுகிற நல்ல நல்ல குணங்களுக்காக ஸ்தோத்திரம், என் கணவரிடத்தில் காணப்படுகிற அற்புதமான சுபாவங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு துதிக்க ஆரம்பிங்க. தகப்பனே, நீர் எவ்வளவு நல்ல தேவன் அப்பா. எங்களை புரிந்து கொள்ளுகிறவரும், எங்களிடத்திலே காணப்படுகிற நலமானவைகளை நினைத்து சந்தோஷப்படுகிறவரும், எங்களை சரிப்படுத்தி கொண்டு வருகிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் மற்றவர்களை பார்க்கும்போது குறைகளை மாத்திரம் பார்க்காதபடி அவ்விடத்திலே காணப்படுகிற நல்ல காரியங்களுக்காக துதிக்க கிருபை தாரும். விசேஷமாக என் மனைவிக்குள்ளே காணப்படுகிற நல்ல நல்ல சுபாவங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் கணவருக்குள்ளே காணப்படுகிற நல்ல குணங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனதார நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. எங்களுக்குள்ளே ஒரு மனதை கட்டளையிடும், விட்டு கொடுக்கிற இருதயத்தை தாரும். சின்ன சின்ன குறைவுகளை நாங்கள் பெரிதுபடுத்தாதபடி அவைகளை விட்டு கொடுத்து நாங்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நீர் விரும்புகிறபடி எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்த கிருபை தாரும். தகப்பனே, யார் யார் இப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே இப்பொழுது நம்முடைய அன்பு ஊற்றப்படட்டும். கிறிஸ்துவின் அன்புடைய உள்ளத்தை நிரப்பட்டும். அந்த காயங்களை எல்லாம் மாற்றட்டும், வருத்தங்களை எல்லாம் மாற்றட்டும். ஒரு பெரிய சந்தோஷம், மன மகிழ்ச்சியோட வீட்டுக்குள்ளே உண்டாகட்டும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வசனத்திற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டபடியால் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கும். விசேஷமாய் பண தேவைகளை சந்தித்து கடன் பிரச்சனைகளை மாற்றி ஒரு சந்தோஷமாய் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்வீராக. அவருடைய வீட்டுக்குள்ளே காணப்படுகிற பிரச்சனைகள் எதுவானாலும் அது மாறுவதற்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அற்புதம் செய்து உம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணும். யாராவது வியாதிப்பட்டு பலவீனப்பட்டிருந்தால் ஆண்டவரே, என் மனைவியை சுகமாக்கும் என்று ஜெபிக்கிற இந்த சகோதரனுடைய ஜெபத்திற்கு பதில் தாரும். அவருடைய மனைவிக்கு நல்ல சுகத்தை தாரும். என் கணவருக்கு நல்ல சுகம் தாரும் என்று ஜெபிக்கிற அந்த மனைவியினுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுத்து அவருடைய கணவருக்கு நல்ல சுகத்தை தாரும். என் பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தாரும் என்று ஜெபிக்கிற பெற்றோருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து குழந்தைகளுக்கு நல்ல சுகத்தை தாரும். ஆண்டவர் அப்படி அற்புதம் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்று முதல் தேவ சமாதானம் உடைய குடும்பத்தை ஆளுகை செய்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்போவுமே நம்முடைய குடும்பத்தில் மாத்திரம் இல்லை, நம்ம வேலை செய்தாலும் மற்றவங்களோடு பழகும் போதும் எந்த மனிதனை எடுத்துக்கொண்டாலும் குறைவு நிறைவு ரெண்டுமே இருக்கும். நிறைவானதை பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. குறைவானதை ஒளிந்து போக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் காலப்போக்கில் எல்லாவற்றையும் மாற்றி சரிப்படுத்தி தருவார். அதை விட்டுட்டு சின்ன சின்ன காரியத்திற்கும் மனஸ்தாபம், வருத்தங்கள், வேதனைகள், கடினமான வார்த்தைகளை பேசுதல் இதெல்லாம் தவிர்த்து விட்டீங்கன்னா நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கலாம், மன மகிழ்ச்சியாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு அருளி செய்து நடத்துவாராக. ஆமென்.